வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, நீங்க CMF Phone 1 by Nothing phone வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போனுக்கு தேவைப்படக்கூடிய 3 எசென்ஷியல் கேஜெட். கண்டிப்பா நான் சொல்ல போற 3 ஆக்சஸரீஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஒரு புது ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க, CMF ஃபோனே எடுத்துக்கலாம். இந்த ஃபோனை வாங்கினா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் கிளாஸ் தான். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் போடுவோம். நார்மலான டெம்பர் கிளாஸ் போடுறோம் அப்படின்னா அந்த டெம்பர் கிளாஸ் ஈஸியாக கிராக் ஆயிடும், இல்லாட்டி ஈஸியாக ஸ்க்ராச் ஆயிடும். நாள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனே ஒரு பழைய ஃபோன் மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா கேஜெட் ஷீல்ட்ஸோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆயிடும். அதாவது இப்போ உங்களுக்கு ஸ்க்ராச் ஆகுதுன்னா ஒரு 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆயிடும். கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. இது உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இப்ப நான் போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த போன் வாங்குனதுல இருந்து. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல. அண்ட் இதே மாதிரி நம்ம உங்களுக்கு கேஜெட் ஷீல்ட்ஸ் மேட் ஃபினிஷ்லயும் கிளாசிலயும் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மேட் ஃபினிஷ் சூஸ் பண்ணேன். சீரியஸ்லி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு. டச் ரெஸ்பான்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆல்ரெடி 120 Hz இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டதுக்கு அப்புறமா சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் 100% ஒர்த். இப்போ இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பாத்துடலாம். ஓகே கேஸ், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஜெட் சீரிஸ்ல இருந்து வரக்கூடிய பேக்கிங். நல்லா நீட்டா பேக் பண்ணி அனுப்புவாங்க. இவங்கள்ட்ட எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரியான பேக்கேஜ் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் இந்த என்வெலப்பை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி நீங்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பாக்ஸ் தாங்க உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்மளோட CMF Phone 1ல ஒட்ட போறோம். ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அப்படியே இருக்கு. பட் இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போனை பவர் ஆஃப் பண்ணிடுவோம். அதான் நல்லது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள நம்மளுக்கு கிளீனிங் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தண்ணியை வலிச்செடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது உங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். மேட் ஃபினிஷ்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கறனால உங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ள நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்றதுக்கு லிக்விட் கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா தண்ணி உள்ள போனாலும் ஒன்றும் ஆகாது. அண்ட் இப்போ ஃபேக்டரியில பில்ட்னா வந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எடுத்துடலாம். ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ். அண்ட் இப்போ கிளீனிங் கிட்ட ஓப்பன் பண்ணோம்னா உள்ள நமக்கு டஸ்ட் அப்சர்ப்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஆல்கஹாலிக் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு சின்ன துணி. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கஹாலிக் பேப்பரை எடுத்து வைப் பண்ணிடுவோம். ஸ்கிரீனை நல்லா நீட்டா தொடச்சி எடுத்துருங்க. டஸ்ட் இல்லாத இடத்துல வச்சு பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு துணி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் டஸ்ட் அப்சர்ப்ஷன் ஸ்டிக்கரை வச்சு இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே எடுத்துருங்க. உங்க கண்ணுக்கு தெரியாது, பட் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா கையில கொஞ்சம் இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ல இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிருங்க. இப்போ மெதுவா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை வெளியே எடுங்க. ஒன்ஸ் கரெக்டா எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம போன்ல கரெக்டா அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்றதுலாம் இதுல கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஒன்ஸ் கரெக்டா அலைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. கவலைப்பட வேணாம். நீங்க தண்ணி எப்போ வலிச்சு எடுத்து விட்டுறலாம். அவங்க கொடுத்த அந்த ஒரு சின்ன கார்டை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களால ஈஸியா அதை பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா கார்னருக்கு போங்க. கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்காவா ஒட்டிருங்க. எந்த வித ஏர் பபிள் எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறமா மேல இன்னொரு தடவை ஃபுல்லா தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் இங்க அந்த மார்க் மட்டும் உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கும். ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மார்க் ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பக்காவா ஆயிருங்க. சோ கண்டிப்பா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ ரெண்டாவது ஆக்சஸரீஸ் பாத்தீங்கன்னா பேக் கேஸ். இப்போ CMF போன் வாங்கிட்டு பேக் கேஸ் போட்டு இந்த ஒரு டிசைனை வந்து கெடுக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க ஸ்கின் போலாம். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாயில இருந்து 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். குவாலிட்டியை பொறுத்து மாறும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 150 ரூபா ஸ்கின் தான் கேஜெட் சீல்ஸ்ல 500 ரூபா, 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலா குவாலிட்டி டிஃபர் ஆகுங்க. நீங்க வாங்கி போட்டாதான் அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறது கேஜெட் சீல்ஸோட ஸ்கின் தாங்க. அண்ட் கேஜெட் சீல்ஸோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி கொடுக்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கலர் மேட்ச் பண்ற மாதிரி, அதாவது கிரீன் கலர் போனை கிரீன் கலர்லயே மேட்ச் பண்ற மாதிரி நான் வாங்கி ஒட்டி இருக்கேன். நீங்க வேணா வேற கலர் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இவங்க கொடுக்கிறது, நீங்க மல்டிபிள் காம்பினேஷன்ல பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு கேமரா மட்டும் ஆரஞ்சுல வேணும், இல்லாட்டி இந்த பார்ட் மட்டும் ரெட்ல வேணும் அப்படின்னா உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பொதுவா உங்களுக்கு வெளியில அந்த மாதிரி ஒட்டி தர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது போட்டதுக்கு அப்புறம் கையில பிடிக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஒரு ஸ்மூத்தான ஃபீல், ஒரு நல்ல டெக்ஸ்சர் இருக்கு. சோ செம்மையா இருக்குங்க. கேஸ் போடாம பயமே இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் கேஜெட் ஷீல்ட்ஸ்ல ரொம்ப சிம்பிளா கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்கின் எடுத்தீங்கன்னா ஒட்டிங்களா, அவ்வளவுதான் ப்ராசஸ். ரொம்ப ஈஸியா நீங்க வீட்லயே ஒட்டிக்க முடியும். அண்ட் திருப்பி பிக்கும் போது உங்களுக்கு ஒட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க அழகா பிச்சு வெளியே எடுக்கலாம். அண்ட் தென் CMF போனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கட் அவுட்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வர்ற இடம் எல்லாமே கரெக்டா கட் ஆகுது. அண்ட் அவ்வளவுதாங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது விஷயம், நீங்க CMF போன் வாங்கணும்னே வாங்குறது பாத்தீங்கன்னா சார்ஜருங்க. ஏன்னா சார்ஜர் அடாப்டர் நம்மளுக்கு போனோட பாக்ஸ்ல வராது. அடிஷனலா நீங்க வாங்க போனீங்கன்னா CMF விக்கிறாங்க சார்ஜர். அது உங்களுக்கு 1000 ரூபாய் காஸ்ட் ஆகுது. பட் அந்த 1000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போர்ட் தான் வரும். சோ வெறும் இந்த போனை மட்டும்
மட்டும் தான் நீங்க சார்ஜ் போடலாம். அண்ட் கேன் டெக்னாலஜி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிஸ் ஆகுது. இந்த பிரைசிங்க்கு அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஆல்ரெடி நிறைய சார்ஜர்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அமேசான்ல போய் நம்ம சார்ஜர் அடாப்டர்னு போட்டோம்னா 300 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பட் அதுல இந்த போனுக்கு பெஸ்ட் சூட் ஆகிற சார்ஜர் சிஎம்எஃப் சார்ஜரோட பெட்டரான சார்ஜர் நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் GM ஓட G+33 வாட் சார்ஜர். இந்த சார்ஜர் அமேசான்ல உங்களுக்கு 850 ரூபீஸ் காஸ்ட் ஆகுது. என்னடா சிஎம்எஃப் ஒரிஜினல் சார்ஜர் 1000 ரூபாய்க்கு விற்கும் போது இவங்க இவ்வளவு விற்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த GM சார்ஜர் உங்களுக்கு கேன் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. சோ கேன் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ்ல வரும். சார்ஜர் அடாப்டர் வந்து ரொம்ப சின்னதா வரும். இது வந்து ஸ்டஃப் கூல். பட் இந்த சேம் டிசைன்ல தான் உங்களுக்கு அந்த சார்ஜரும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கேன் டெக்னாலஜி இருக்கனால உங்களுக்கு பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும். பவர் கம்மியா கன்சியூம் பண்ணும். ஹீட்டும் கம்மியா தான் இருக்கும். சோ அதனால உங்க போனோட பேட்டரி ஹெல்த்துமே பெட்டரா இருக்கும். ஹீட் ஆகாதனால. அண்ட் இது இல்லாம இந்த அடாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு USB A-யும் இருக்கு, USB C-யும் இருக்கு. வேற ஏதாச்சும் கேஜெட்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க இதுல சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரே டைம்ல 2 டிவைஸ் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் ஸ்லோவா இருக்கும். சோ சீரியஸ்லி CMF Phone 1 சப்போர்ட் பண்ற 33 வாட் சார்ஜிங் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. அது போக கேன் மாதிரியான விஷயங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா USB A போர்ட் கிடைக்கிறது எல்லாமே கூடுதல் அட்வான்டேஜ். சோ சீரியஸ்லி ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்குங்க. தைரியமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா GM அப்படிங்கிறது ஒரு ரிலேபிளான பிராண்டுங்க. நீங்க எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா தெரியும் GM அதுல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால சார்ஜ் அடாப்டரும் அவங்களோட கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. இந்த 3 கேஜெட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வேற எதுவும் கேஜெட்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.